ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். பயாலஜி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி எதிர்பார்த்துருந்தீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி சார் படிக்கிறது? ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா 70க்கு 65 எடுத்துடலாம். டேம் ஷோர். சென்டம் எடுக்கணும்னா புக்கின் 1 மார்க்கை நம்ம படிக்கணும். புக்கு ஃபுல்லாக படித்தா தான் எடுக்க முடியும். ஒரு லெசன் வைஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் தான் அந்த 1 மார்க் அடிக்க முடியும். எங்கேருந்து என்ன கேட்பானே சொல்ல முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 60 to 67 முடி அடிச்சிடலாம். கம்பல்சரியில் எழுதிடலாம். என்ன பிரச்சனை 1 மார்க்கில் 1-2 ட்விஸ்ட் ஆகிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மித்தபடி எதுவும் இல்லை. 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே எழுதிடலாம். இப்படி பாருங்கள், பாட்னியில் 2 5 மார்க், ஜுவாலஜியில் 2 5 மார்க் டேம் ஷோராக எழுத முடியும். நான் எந்த ஏரியாலேருந்து வரும் எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்கும் சூப்பராக எழுதிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பயாலஜியை படிக்கலன்னா படித்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸாவது படித்தா போதும். ஃபஸ்ட்டு பாட்னி சொல்லிடுறேன், அப்புறம் ஜுவாலஜி சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அது போய் சேரட்டும். அப்போ தான் பயாலஜி படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தான் இருக்கா சொல்லி படிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் நிறையா இருக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ போட்டுறேன். அடுத்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே போட்ட பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகேவா? 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே போட்டேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் போடணும். 12th ஸ்டாண்டர்டு எல்லாம் போட்டேன். பயோபாட்னி சாப்டர் 1. ஸோ இதுதான் ரவுண்ட் பண்ணியிருந்தேன்னா அது 5 மார்க். பிடிஎஃபை டச் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேளுங்க. ரவுண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃபை எடுத்துகிட்டு போங்க. ரவுண்ட் பண்ணியிருந்தால் அது டேரக்ட் 5 மார்க். டேரெக்டாக 5 மார்க் தான் கேட்பாங்க. இது எல்லாமே 5 மார்க். மைக்ரோஸ்பொரஞ்சன்ஸு, ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் மைக்ரோஸ்பொரஞ்சனிசஸ்ஸு, ஓவியோடு, அதுக்கப்புறம் பார்த்தா பேர்த்தனோகார்பி, இதெல்லாமே ரொம்ப என்டமோஃபிலிஸ், கேடசிக்ஸ் ஃபியூச்சர்ஸு, இதெல்லாமே டேரக்ட் 5 மார்க். இதான் டைகோட், மோனோகோட்டு, அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். மீதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. கேடசிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஆர்னித்தோஃபிலிஸ், கேடசிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஆனமோஃபிலிஸ், இது ரெண்டுமே 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் 5 மார்க்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம் 3 மார்க்கு. அப்போமிக்ஸஸ் 5 மார்க்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் படித்தா இந்த லெசன் கவர் ஆகும். டயக்ராம் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர், இங்கே ஃபிகர் நம்பர் போட்டிருக்க தமிழ் மீடியத்துக்கு. ஆந்தர், ஓவியூல், டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், எம்ப்ராய்டரி சாக், போலன் கிரெயின், இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் தான் வேறு எதுவும் வர வாய்ப்பு கம்மி தான். சாப்டர் 2ல் புக் பேக்கில் இருக்க 2 மார்க் 3 மார்க்கு. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் படிக்கிற கஷ்டப்படுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃப்ளோ சார்ட் வரும் இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சி பாருங்கள். அதுக்கே 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்கூலில் கொடுக்கலன்னா என்ன, பப்ளிக்கில் கொடுத்துருவாங்க. நீ அந்த ஃப்ளோ சார்ட்டை நல்லபடியாக வரைஞ்சி அதை வச்சு ஓனாக எழுதினாலே போதும் 5 மார்க். இந்த பாலிஜெனிக் இன்னெரிட்டன்ஸ், குளோரோபிளாஸ் இன்னெரிட்டன்ஸு, டாமினன்ட் எபிடிசிஸு, இதெல்லாம் தான் சொல்கிறேன். இந்த 4 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அட்டவிசம் 3 மார்க்கு, லெத்தஜின் 2 மார்க்கு. ஸோ இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு படிச்சுக்கோங்க. ஓகே. டிஃப்ரென்ஸ்னால் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன், கண்டினியூஸ் வேரியேஷன் வேணால் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. கோடோமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு டைம் பப்ளிக்கில் 5 மார்க்கில் கேட்டாங்க. சாப்டர் 3ல் கம்மியாக தான் இருக்குது, படிச்சிருங்க. 18, 14, 13 டேரக்ட் 5 மார்க்கு. அதான் மேன்மேட் சிரல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினியா, அதுக்கப்புறம் கிராசிங் ஓவர், மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி 5 மார்க்கு, கேடசிஸ் ஆஃப் மல்டிபிள் லெலிஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் 3 மார்க். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. மடியத்தின் முக்கியத்துவம்னு சொல்லுவாங்க. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டியை மடியத்தின் முக்கியத்துவம்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியத்துக்கு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. சாப்டர் 4ல் புக் பேக்கெல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்கு. டேரக்ட் 5 மார்க், அதாவது ரவுண்ட் பண்ணி தான் 5 மார்க். அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, பிடி காட்டன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் கம்பேரிசனும் கேட்பாங்க. டெக்னிக்ஸும் கம்பேரிசன் போதும் இப்போதைக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் 3 மார்க். வாட் இஸ் எஸ்சிபி, ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ளிகேஷன் பயன்பாடுகளோட சேர்த்து படிக்கணும். 5 மார்க்கு. இந்த பேராகிராஃப் நம்பர் பார்த்தீங்க, இது புக்கின். நான் கொடுக்குற கொஸ்டின் ஏதோ ஒன்று விட்டு வந்துருச்சுன்னா எனக்கு தெரியாது, உடகதை, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா புக்கின் கம்மியாக கொடுத்துருக்கேன். பயாலஜி பொறுத்தவரைக்கும் புக்கின்னு வரும். நான் புக் பேக் கொடுத்துருக்கதோ ஒழுக்கமாக படிச்சினா தான் உனக்கு செட் ஆகும், இல்லைனா செட் ஆகாது. சாப்டர் 5 இதெல்லாம் பார்த்துக்கோ. 16th அந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிடிசி, தாவரத்து வளர்ப்பின் கொள்கைகள், அது பார்த்திங்கன்னா இது 5 மார்க்கு. அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, தாவரத்து வளர்ப்பின் பயன்பாடுகள், பிளான்ட் கல்ச்சர் அப்ளிகேஷன், எனி 5 பாயிண்ட்ஸ். அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல்ஸ் 5 மார்க் 5 பாயிண்ட்ஸ். செயற்கை விதியின் நன்மைகள் 5 பாயிண்ட். ஓகேவா? இவ்வளோதான். இந்த லெசனும் சின்ன லெசனாக பயோபாட்னி முடிஞ்சு 5 லெசன் தான் நமக்கு. ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 8 லெசனு ஈஸி தான். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் ஒரு யூனிட்டு. ஸோ அதனால் நம்ம படிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டர் ஈஸி தான், படிச்சிருப்பீங்க. 14வது சிங்கமி மட்டும் 5 மார்க்கு. பார்த்தோஜெனிசிஸ் அண்ட் டைப்ஸ் 5 மார்க், லாஸ்ட் பேஜில் இருக்கும். சாப்டர் 2ல் இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. ரவுண்ட் பண்ணது எல்லாமே டேரக்ட் 5 மார்க். மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஊஜினசிஸ் அண்ட் ஸ்பெமட்டோஜெனிசிஸ், அந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் டேரெக்டாக கேட்குறக்கு 5 மார்க் வாய்ப்பு இருக்குது. டயக்ராம் ஸ்பெர்மு, ஓமு, ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் டயக்ராம் கேட்கலாம். சாப்டர் 13ல் டேரெக்டாக வரக்கூடிய 2 மார்க் 3 மார்க். டேரெக்டாக பேரியர் மெத்தட் மட்டும் 5 மார்க். மீதியெல்லாம் அவ்வளோதான். சாப்டர் 4 பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்.
ஸோ வாட் இஸ் காரியோ டைப்பிங்? காரியோ டைப்பிங்கோட அப்ளிகேஷன் வந்து புக் பேக், ரெண்டும் சேர்த்து படிங்க 5 மார்க்கு. இந்த செக்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் நல்லா வந்து இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ஏபிஎபிள் குரூப் மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் தான் படிச்சுக்கோங்க. சாப்டர் 5 சாப்டர் 5ல் புக்கின் நிறையா இருக்குது. புக் பேக்கில் என்ன தான் 2 மார்க் 3 மார்க் படித்தாலும் புக்கினில் தான் 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ 34th கொஸ்டின் மட்டும் அட்டம்ப்டில் கேட்டது நியூக்ளியோசோம்ஸோடு, அது வந்து நீங்கள் வந்து 5 மார்க்கில் படிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன் 5 பாயிண்ட், டிஆர்என்ஏ டயக்ராம் மட்டும் போதும். குளோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி 5 மார்க் 5 பாயிண்ட்டு. சாலின் ஃபிட்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி 5 பாயிண்ட். ஹெச்ஜிபினா மனித ஜனம் ப்ராஜெக்ட்டு, அதோட நோக்கம், அதோட முக்கியத்துவங்கள் 5 பாயிண்ட். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ நகலச்சு டெக்னிக்ஸ், ஸோ அது வந்து 5 மார்க். அந்த 8 பாயிண்ட் எழுதுனா போதும், 8 ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஈஸி, அதில் 4 ஹெட்டிங் தான் இருக்கும், அதை வச்சு படிச்சிங்கன்னா போதும், 5 மார்க்கு. சாலின் ஃபிட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. இது மறந்துடாதீங்க, ஜெனட்டிக் கோடோட முக்கியத்துவங்கள். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த சாப்டர் மெத்தடாலஜி ஆஃப் ஹெச்ஜிபி முடிஞ்ச அளவுக்கு அந்த தியரி ஃபார்மேட்டில் இருக்கும், படிச்சிருங்க. அதுவும் 5 மார்க்கில் இருக்கிறாங்க. சாப்டர் 6ல் இதெல்லாம் தான் 2 மார்க் 3 மார்க். 20, 23 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் 5 மார்க். ஆப்ஜெக்ட்ஸ் ஹார்டிவைன் பிரின்சிபல், அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம், ஸோ படிச்சு தான் ஆகணும். மியூட்டேஷன் தியரி, சாலின் ஃபியூச்சர்ஸ் 3 மார்க்கு. விரேமுல்லர் எக்ஸ்பெரிமெண்ட் 5 மார்க்கு. அடுத்த சாப்டர் 7, ஸோ இது வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் இம்யூனோக்ளோபின், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸோட ஏதாவது 5 பாக்டீரியல் டிசீஸ், ஏதாவது 5 வைரல் டிசீஸோட சிம்டம்ஸு, அந்த பயாலஜிக்கல் நேமு, டிரான்ஸ்மிஷன்ஸு எப்படி நடக்குதோ அந்த டேபிள் இருக்கும். அந்த டேபிள் ஏதாவது 5 வைரல் டிசீஸ் 5 பாக்டீரியல் டிசீஸோடு படிச்சுக்கோங்க, கேட்குற வாய்ப்பு இருக்குது. அண்ட் டேபிள் நம்பர் 7.5 7.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 டிஃப்ரென்ஸில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி டயக்ராமோடு சேர்த்து ஸ்ட்ரக்சரும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. ட்ரக்கோட கிளாசிஃபிகேஷன் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. கேன்சர் செல், நார்மல் செல்லோட டிஃப்ரென்ஸ். சாப்டர் 8ல் புக் பேக் மட்டும்தான். 5 மார்க்கில் கேட்குறாங்க, சப்டிவிஷன் போட்டு கூட கேட்கலாம். சப்டிவிஷன்ஸ் ஏபிசிடின்னு இருக்கும், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 8th சாப்டர். ஸோ 8 சாப்டர் மொத்தம் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. பயாலஜி இது படித்தாலே நான் 100% சொல்கிறேன், நீ கஷ்டப்படாமல் இது மட்டும் படித்தாலே. நான் வந்து உனக்கு புக்கின் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், புக் பேக் தான் அதிகம் சொல்லியிருக்கேன். அப்படி என்ன பண்ணணும்னா எந்த சாப்டர் விடாமல் படிக்கணும், அப்போ தான் ஆப்ஷனில் அடித்து தூக்க முடியும். நீ எதாவது சாப்டர் விட்டீங்கன்னா மாட்டிக்குவேன். நான் கொடுத்ததே கம்மி, புக்கின் கொடுக்கல, புக் பேக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஆப்ஷனில் மாட்டிக்கும், புக்கின்னும் கேட்பாங்களா, ஆப்ஷனில் மாட்டிக்கும், அப்புறம் மாட்டிக்குவேன். சரியா? நான் சொல்கிறது மட்டும் படிச்சுன்னா 67 மார்க் 70க்கு எடுக்கலாம். 1 மார்க் மட்டும் ஸ்லைட்லி ட்விஸ்ட் இருக்கும். டயக்ராம் கூட நான் சொன்னது வந்துடும். ஓகேவா? எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.